வெல்கம் டு மை சேனல். திருமதி ராணி பாலகிருஷ்ணன் அவர்களுடைய படைப்பிலிருந்து ஒரு கதையை பார்க்கலாமா? கிருஷ்ணாபுரம்னு ஒரு அழகான கிராமங்க. பெரும்பாலும் அங்கே இருக்கிற ஜனங்க விவசாயத்தை தான் நம்பி இருந்தாங்க. பரசுராமன் ஒரு தாத்தா அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட மகனும் மருமகளும் இறந்துட்டதால் அவங்களோட பையனை வளர்க்குற பொறுப்பு தாத்தாவுக்கு வந்து சேர்ந்துச்சு. பரசுராம விவசாயம்தான் பார்த்தாரு. பேரன் கேசவனும் தாத்தாவுக்கு உதவியாக இருந்தான். தாத்தாவுக்கு பக்தி அதிகங்க. அதனால் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஆனால் கேசவனுக்கோ கடவுள் பக்தி கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் தாத்தா என்ன சொன்னாலும் தட்டாமல் செய்வான். இந்த கிருஷ்ணாபுரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் போனால் பெருமாள்புரம் அப்படின்ற ஊரில் ஒரு பழமையான ஒரு கிருஷ்ணர் கோயில் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கோயிலுக்கு சாது ஒருத்தர் வந்தார். அவர் தினமும் மக்களுக்கு கடவுளோட பெருமையை பற்றி உபன்யாசம் செஞ்சுட்டு வந்தார். பரசுராம தாத்தா தான் பேரன் கேசவனுக்கு கடவுள் பக்தி வரணும்னு நினச்சார். அதனால் கேசவனை கூப்பிட்டு, இன்றைக்கி சாயங்காலம் பெருமாள்புரத்துக்கு போய் அங்கே கோயிலில் ஒரு சன்னியாசி இருப்பார், அவரோட சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். தாத்தா சொல்கிறத கேட்டு அவனும் அங்கே போனான். அந்த சன்னியாசி கடவுளோட பெருமையை பற்றி அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் தான். அடுத்தவனோட பசியை ஆத்துறது மாதிரி ஒரு புண்ணிய காரியம் கிடையவே கிடையாது. சாப்பாட்டை வீணடிக்கக்கூடாது. ஒவ்வொரு தானியத்துலேயும் அதை சாப்பிட்றவங்களுடைய பேரை கடவுள் எழுதியிருப்பார். அதனால் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை வீணடிக்கவே கூடாது. அப்படி வீணடித்தா கடவுள் நமக்கு வாழ்நாளில் கொடுத்த நம்ம உணவோட அளவில் நாம் எவ்வளோ வீணடித்தோமோ அவ்வளவும் குறைஞ்சிரும். இதனால் அப்புறமா சாப்பாடு இருந்து கூட அதை சாப்பிட முடியாதபடி நோய் வரலாம். இல்லைன்னா நாம் பசியோடு இருக்கும்போது கையில் காசு இருந்தால் கூட சாப்பாடு கிடைக்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கேசவன் எழுந்து நின்று, ஐயா, இங்கே கடவுளுக்கு படைச்சிருக்கிறீங்களே, அந்த பொரியில் கூட அதை சாப்பிட்றவங்களோட பேர் எழுதியிருக்குமா அப்படின்னு கேட்டான். ஆம் மகனே, அதில் என்ன சந்தேகம்? சன்னியாசி சொன்னார். அப்படின்னா பொரியில் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கோம் கேட்டான் கேசவன். சன்னியாசி சிரிச்சுட்டு, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்களில் வாழற பறவைங்களுக்கு உணவாகணும்னு எழுதி வச்சுருப்பாரு அப்படி சொன்னார். கேசவனும், இந்த பொரியை இப்போ நான் சாப்பிட போகிறேன், எப்படி பறவைங்களுக்கு உணவாகுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை நிறைய பொரியை அள்ளி வாய் நிறைய போட்டுக்கிட்டான். அவசரமாக வாய் நிறைய போட்டுக்கிட்டதால் பொறையேறிடுச்சு. தான் தலையை தானே தட்டி வாயில் போட்ட பொரியை அவ்வளவையும் வாந்தி எடுத்துட்டான். அவன் துப்புனானே, அந்த பொரியை அங்கே இருக்கிற பறவைங்க கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சுது. இப்போது சன்னியாசி சிரிச்சுட்டே, மகனே, இன்னைக்கு இரவு உனக்கு உணவா பாயசத்தை அருள் இருக்கிறார் இறைவன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே, இன்னைக்கு நைட்டு என்ன நடந்தாலும் நம்ம பாயசத்தை தொடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒருவேளை நம்ம தாத்தா வீட்டில் பாயசம் பண்ணி இருக்கலாம். அதனால் நாம் வீட்டுக்கு சீக்கிரமாகவே போகக்கூடாது. நேராக போகாமல் சுற்றிட்டு காட்டு வழியாக போகலாம். போன உடனே படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் கேசவன். நாடோடி கும்பல் ஒன்று காட்டு வழியாக போயிட்டு இருந்தாங்க. நடு காட்டில் போகும்போது அவங்களுக்கு பசி எடுக்கவே அந்த கும்பலோட தலைவன் சொன்னான், சாப்பாடு குழம்புன்னு வகை வகையாக செஞ்சுட்டு இருந்தால் நேரமும் அதிகமாகவும் இங்கே கள்ளர் கூட்டம் பயமும் இருக்குது. அதனால் ஒரே ஒரு பாயசத்தை மட்டும் வச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். நைட்டுக்கு இது போதும் அப்படின்னு சொன்னான். பெரிய அடுப்பு மூட்டினாங்க. பெரிய பானையை வச்சு பாயசமும் செஞ்சுட்டாங்க. நல்ல நிலா வெளிச்சத்தில் சிலுன்னு காற்றை அனுபவிச்சபடியே கேசவனும் காட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருந்தான். பாயசம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது அந்த கும்பல்கிட்ட கேசவனும் வந்து சேர்ந்துட்டான். அவங்க அவனுக்கும் கொஞ்சம் பாயசத்தை ஊற்றி சாப்பிட கொடுத்தாங்க. ஆனால் வீராப்பா இருந்த கேசவனும் வேணான்னு சொல்லிட்டான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம். கள்ளர் கூட்டம் ஒன்று பெருசாக வர இந்த கும்பலோ சிட்டா பறந்து ஒளிஞ்சிக்க இடம் தேடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கேசவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இது அவனுக்கு ஒரு புது அனுபவம் தான். பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிக்கிட்டான். அந்த கலர் கூட்டம் கொஞ்சமாக எரிகிற அடுப்பையும் இறக்கி வச்சிருக்கிற பாயசத்தையும் பார்த்துட்டாங்க. நாம் இந்த பாயசத்தை குடிச்சிட்டு அப்புறமா திருடத்துக்கு போகலாம் அப்படின்னு
அப்போ தான் ஒருத்தன் சொன்னான், கொஞ்சம் இருங்க, பாயசம் செஞ்சவங்க நம்மளை பார்த்ததும் ஓட்டாங்க. ஒரு வேளை அவங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாயசத்தில் விஷத்தை கலந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? அதனால் நாம் இந்த பாயசத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களில் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல குடிக்க கொடுத்துட்டு பார்ப்போம், அப்புறமா நாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான். கேசவன் மரத்து மேலே இருக்கிறத ஒருத்தன் பார்த்துட்டு அவனை மிரட்டி இறங்க சொன்னான். ஒரு சொம்பில் பாயசத்தை ஊற்றி குடிக்க சொன்னான். கேசவனும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சான். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த பாயசத்தை குடிப்பீங்களா இல்லை குடிக்க மாட்டிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனே கல்லர் கும்பலில் கொஞ்சம் பேர் கேசவனோட கையை காலை பிடிச்சி அமுக்கி அவன் வாயில் வலுக்கட்டாயமாக பாயசத்தை ஊற்றினாங்க. ஒரு சொம்பு நிறைய பாயசத்தை ஊற்றி அவன் வயிற்றையே நிரப்பிட்டாங்க. அவனும் வேறு வழி இல்லாமல் வயிறு முட்டை குடிச்சிட்டான். பாயசம் குடித்தும் அவனுக்கு எதுவுமே ஆகாதனால கல்லர் கூட்டம் எந்த பயம் இல்லாமல் அந்த பாயசத்தை குடிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்த நாடோடி கும்பல் வெளியே வந்தாங்க. மிச்சம் இருக்கிற பாயாசத்தை பங்கு போட்டு சாப்பிட்டாங்க. கேசவனும் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிட்டான். வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் என்ன, தாத்தாவுக்கு ஏற்ற பேரனா சந்தோஷமாக வாழ்ந்தான். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும்.